மாவட்டம் பெரியகுளம் அருகே லட்சுமிபுரத்தில் நடைபெற்று வரும் தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உரையாற்றி வருகிறார். நேரலையில் பார்க்கலாம். தங்க தமிழ்செல்வன் அவர்கள் இந்த மண்ணின் மைந்தர். திமுகவுடைய கொள்கை வகுப்பு செயலாளர், தேனி வடக்கு மாவட்ட திமுக செயலாளர், மிக நீண்ட அரசியல் அனுபவம் கொண்ட செயல் வீரர், விவாதங்கள் சிரித்தபடியே சீறுவதை நீங்கள் பார்த்திருப்பீங்க. அவரது குரல் தேனி மக்களின் குரலா? நாடாளுமன்றத்தில் ஒலிக்க உதயசூரியன் சின்னத்தில் நீங்கள் வாக்களிக்கணும். திண்டுக்கல் நாடாளுமன்ற தொகுதியில் தோழர் பாலகிருஷ்ணன் அவர்களின் ஆதரவு பெற்ற மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய வேட்பாளர் சச்சிதானந்தம் அவர்கள் அறிவால் சுத்தியல் நட்சத்திரம் சின்னத்தில் போட்டியிடுகிறார். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியிலிருந்து 40 ஆண்டு காலம் மக்கள் பணிக்கு உழைத்த சொந்தக்காரர். மாணவர்கள், இளைஞர்கள், உழவர்கள், தொழிலாளிகள் என அவர்களுக்காகவே தன்னோட வாழ்க்கையை அர்ப்பணித்துக் கொண்டவர். இவரது குரல் திண்டுக்கல்லின் குரலா? நாடாளுமன்றத்தில் ஒலிக்க அறிவால் சுத்திய நட்சத்திரம் சின்னத்தில் வாக்களிக்கணும். இந்தியா கூட்டணி சார்பில் நாடாளுமன்றத்திற்கு போட்டியிடும் இந்த 2 வேட்பாளர்களையும் பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற வைக்க வேண்டும். தயாராகிட்டீங்களா? தயாராகிட்டீங்களா? நீங்க வாக்களிக்கிறது மட்டுமல்ல, இந்த ஸ்டாலினின் தூதுவர்களாக உங்கள் பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள்கிட்டையும் இந்தியா கூட்டணிக்கு வாக்கு கேட்கணும். கேட்பீங்களா? உறுதியா கேட்பீங்களா? அப்புறம் என்ன, வெற்றி உறுதி. அதனால வேட்பாளர்கள் இப்போ உட்காரலாம். இந்தியா கூட்டணி மக்களுக்கான சாதனைகளை செய்யக்கூடிய நம்பகமான கூட்டணி. நாளை சாதனைகளாக மாறப்போகிற திட்டங்களை வாக்குறுதிகளாக தேர்தல் அறிக்கையில் சொல்லியிருக்கோம். அதில் சிலவற்றை மட்டும் தலைப்புச் செய்திகளாக எடுத்து சொல்லணும்னா, பேபி அணை மற்றும் முல்லை பெரியாறு அணை பலப்படுத்தப்படும். வாழை மற்றும் திராட்சைக்கு மதிப்பு கூட்ட தொழிற்சாலைகள் அமைக்கப்படும். உசிலம்பட்டி, தேனி, போடிநாயக்கனூர் பகுதிகளில் புறவழிச்சாலை அமைக்கப்படும். போடி, கொட்டக்கூடு ஆற்றின் குறுக்கே நீர்த்தேக்க கட்ட ஆய்வு மேற்கொள்ளப்படும். திண்டுக்கல் சபரிமலை இடையே ரயில் சேவை அமைக்கப்படும். முல்லை பெரியாறிலிருந்து குழாய் மூலம் தண்ணீர் எடுத்து ஆண்டிப்பட்டி கண்மாய்களுக்கு வழங்கப்படும். திண்டுக்கல்லில் இருந்து சென்னைக்கு தனி ரயில் வசதி ஏற்படுத்தப்படும். 10 ஆண்டுகளா மக்கள் விரோத பாஜக அரசால் தொடர்ந்து உயர்த்தப்பட்ட பெட்ரோல், டீசல், கேஸ் விலை குறைக்கப்படும். சிறுபான்மையின மக்களுக்கு எதிரான சட்டங்கள் ரத்து செய்யப்படும். தொழிலாளர் விரோத சட்டங்கள், ஜிஎஸ்டி சட்டங்கள் மறு சீரமைப்பு செய்யப்படும். விவசாயிகள் கூட்டுறவு வங்கிகளையும் வாங்கியிருக்கக்கூடிய கடனும் வட்டியும் தள்ளுபடி செய்யப்படும். உழவர்களுடைய வேளாண் விளைபொருட்களுக்கு மொத்த உற்பத்தி செலவுடன் 50 விழுக்காடு என்பதை வலியுறுத்தி குறைந்தபட்ச ஆதரவு விலை நிர்ணயம் செய்யப்படும். தேசிய நெடுஞ்சாலைகளில் இருக்கிற சுங்க சாவடிகள் முற்றிலுமாக அகற்றப்படும்.
மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை வாய்ப்பு உறுதி திட்டத்தோட வேலை நாட்கள் 100 150 நாட்களாகவும் ஊதியம் 400 ரூபாயாகவும் உயர்த்தப்படும். மாணவர்களுடைய கல்வி கடன் முற்றிலுமாக தள்ளுபடி செய்யப்படும். வங்கிகளில் மினிமம் பேலன்ஸ் இல்லாதப்போ விதிக்கப்படக்கூடிய அபராதம் நீக்கப்படும். மூத்த குடிமக்கள், மாற்றுத்திறனாளிகள், 3ஆம் பாலினத்தோர் மற்றும் மாணவர்களுக்கு ரயில்வே துறையில் வழங்கப்பட்டு வந்த கட்டண சலுகை மீண்டும் நடைமுறைப்படுத்தப்படும். இப்படி தமிழ்நாட்டோட குரலா திமுக தேர்தல் அறிக்கையை வெளியிட்டிருக்கோம். தெற்கின் குரல் காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையிலும் எதிரொலிக்குது. அருமை சகோதரர் ராகுல் காந்தி வெளியிட்டிருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சியோட தேர்தல் அறிக்கை வாக்குறுதிகளில் முக்கியமான சிலவற்றை மட்டும் சொல்ல வேண்டும் என்றால், ஏழை பெண்களுக்கு ஆண்டுக்கு 1 லட்சம் ரூபாய் வழங்கப்படும். ஒன்றிய அரசு பணிகளில் பெண்களுக்கு 50 விழுக்காடு இடஒதுக்கீடும் வழங்கப்படும். நாடு முழுவதும் சமூக பொருளாதார சாதிவாரியான கணக்கெடுப்பு நடத்தப்படும். ஒன்றியத்தில் இடஒதுக்கீடு உச்சவரம்பு 50 விழுக்காடு என்பதை உயர்த்த சட்ட திருத்தம் செய்யப்படும். எஸ்சி, எஸ்டி, ஓபிசி பிரிவினருக்கான காலி பணியிடங்கள் ஓராண்டுக்குள் நிரப்பப்படும். எஸ்சி, எஸ்டி, ஓபிசி மாணவர்களுக்கான கல்வி உதவித்தொகை 2 மடங்கு ஆக்கப்படும். விவசாய இடுபொருட்களுக்கு ஜிஎஸ்டி வரி இருக்காது. விவசாயத்துக்கு குறைந்தபட்ச ஆதார விலைக்கு சட்ட அங்கீகாரம் தரப்படும் உள்ளிட்ட மாநில அரசுகளோட உரிமைகளை நிலைநாட்டுகிற பல அறிவிப்புகளை வெளியிட்டிருக்கிறார்கள். மாநிலங்களுக்கும் நாட்டுக்கும் நம்பிக்கை அளிக்கிற தேர்தல் அறிக்கையா காங்கிரஸ் தேர்தல் அறிக்கை இருக்கு. நாம் சொல்லியுள்ள அனைத்தையும் செய்யும் காலம் கனிந்து வருகிறது. நீங்கள் அளிக்கும் வாக்கு என்பது உங்கள் தொகுதிக்கான எம்பியை தேர்வு செய்வதற்காக மட்டுமல்ல, நீங்க அளிக்கிற வாக்கு மூலமாகத்தான் இந்தியாவின் அடுத்த பிரதமரா ஒரு ஜனநாயகவாதி வர முடியும். நீங்க அளிக்கிற வாக்கு மூலமாகத்தான் மக்களை பற்றி இறக்கப்படும் ஒரு மனிதர் பிரதமராக கூடிய சூழ்நிலை உருவாகும். நீங்கள் அளிக்கக்கூடிய வாக்கு மூலமாக தமிழ்நாட்டை மதிக்கிற ஒருவர் பிரதமராவதற்கு வாய்ப்பு கிடைக்கும். எப்படிப்பட்ட பிரதமர் வர வேண்டும் என நாம் நினைக்கிறோமோ அதே போல இப்போதைய பிரதமர் மோடி எக்காரணத்தை கொண்டு மீண்டும் ஆட்சிக்கு வரக்கூடாது என்பதையும் நாம் மனதிலே வைத்து வாக்களிக்கணும். பாஜக ஆட்சிக்கு வந்தால் அமைதியான இந்தியாவை அமளியான இந்தியாவாக மாத்திடுவாங்க. ஒரு தாய் மக்களா வாழுற நம்ம மக்கள் மனசுல வேறுபாட்டு விதைகளை தூவி இந்தியாவை நாசம் செஞ்சிடுவாங்க. இன்னொரு முறை மோடி ஆட்சிக்கு வந்தா இந்தியாவில் ஜனநாயகம் இருக்காது, நாடாளுமன்றத்தில் விவாதம் இருக்காது, தேர்தல் என்பதே ஜனநாயக பூர்வமாக இருக்காது, மாநில அரசுகளுக்கு எந்த அதிகாரமும் இருக்காது, சட்டமன்றங்கள் இருக்குமா என்பதே சந்தேகம். ஒரே மொழி, ஒரே மதம், ஒரே பண்பாடு, ஒரே உடை, ஒரே உணவுன்னு ஒற்றை சர்வாதிகார நாடா மாத்திடுவாங்க. இவை அனைத்துக்கும் மேலாக சமூக நீதியை குழி தோண்டி புதைச்சிடுவாங்க.